என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாளைக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விறுவிறுப்பாக நடந்து வரும் மக்களவை தேர்தல் பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்வடைய இருக்கிறது. கடந்த 1.5 மாத காலமாக நடந்து வரக்கூடிய இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எத்தனையோ முழக்கங்களை, குற்றச்சாட்டுகளை, புகார்களை, எதிர் புகார்களை நாம் கேட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியான அதிமுகவும் அதன் எதிர்க்கட்சியான திமுகவும் மக்களவை தேர்தலில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி குறை கூறி பேசி வருவதை பார்த்து வருகிறோம். தேசிய கட்சிகளான காங்கிரசும் பாரதிய ஜனதா கட்சியும் அதே போல மாறி மாறி ஒருவரை ஒருவர் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி இவை எல்லாவற்றையும் விமர்சித்துக் கொண்டிருக்கிறது. திமுக, அதன் தலைவர் கருணாநிதி, பொருளாளர் ஸ்டாலின் ஆகியோர் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள், சேது சமுத்திர திட்டமானாலும் திமுக அரசு கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள் அதிமுக ஆட்சியால் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு விட்டன. இந்த போக்கின் காரணமாக தமிழ்நாட்டின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது என்கிற குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைக்கிறார்கள். இதை திட்டவட்டமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நேற்று மறுத்திருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்கள் மக்கள் நல திட்டங்களாக இருந்தால் அவற்றை நாங்கள் முடக்கப் போவதில்லை, முடக்கியதில்லை, அதை தொடர்ந்து நிறைவேற்றி வந்திருக்கிறோம். ஆனால் தன்னல திட்டங்களாக, சுயநலனுக்கான திட்டங்களாக இருந்தால், மக்கள் விரோத திட்டங்களாக இருந்தால் அவற்றை நிறுத்தி வைக்கவும் தயங்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த இருவரது புகார்களும் ஏற்புடையவையா என்பதை பற்றி நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கோ சமரசம், திமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் திரு கண்ணதாசன், மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ், மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் மணி, கேள்விகளோடு பார்வையாளர்கள். நாம் பேசலாம். வணக்கம். கண்ணதாசன், ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, பொதுவாக ஒரு ஆட்சி நிர்வாகம் என்பது எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் ஒரு அரசாங்கம் திட்டம் தீட்டும், ஒரு கட்டத்தை அடைவதற்கு பல ஆண்டுகளாகும். அடுத்து வரக்கூடிய அரசு அந்த விட்ட இடத்திலிருந்து தொடங்கி செல்லும் என்பது ஒரு அரசு இயந்திரம் தொய்வில்லாமல் இயங்குவதற்கு உதாரணமாக சொன்னாலும் கூட, சில திட்டங்கள் கொள்கை அளவில் திமுக ஆட்சி கொண்டு வந்து விட்டது அல்லது அனுமதித்து விட்டது என்பதற்காகவே அதிமுக அதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? குறிப்பாக கெயில் திட்டம் சொல்லியிருக்கிறார்கள், மீத்தேன் திட்டம், எரிவாயு எடுக்கக்கூடிய திட்டம், இவை மக்கள் நலனுக்கு விரோதமானது என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு கருதும் போது அவற்றை நிறுத்தி வைப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது தானே? நிச்சயமாக மக்களால் ஒரு பெரும்பான்மையான ஒரு அரசு என்பது மக்களுக்கு எதிரான ஒரு திட்டம் என்று சொன்னால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு அனைத்து உரிமைகள் இருக்கின்றது. ஆனால் என்ன காரணத்தை சொல்லி தடுத்து நிறுத்துகிறார் என்பது ஒரு தெளிவுபட வேண்டும் உண்டு. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டால், இப்போ காமராசர் அவர்கள் காலத்தில் சத்துணவு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதன் எம்ஜிஆர் அவர்கள் அதை பரவலாக பெரிதுபடுத்தினார். அந்த பின்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு அது எம்ஜிஆர் கொண்டு வந்த திட்டம் என்பதற்காக அதை கைவிட்டல, இன்னும் அதை பரவலாக செய்தார்கள். என்னெல்லாம் மக்களுக்கான தேவை என்று இந்த கெயில் என்ற குழாய் பதிவு மீத்தேன் வாயு திட்டத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழக தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலை மிக மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்று கேட்டால், அந்த சமயத்திலே கொடுத்த வல்லுநர் குழுவினுடைய அந்த இதுபடி மத்திய அரசு அனுமதிக்கப்பட்ட ஒரு திட்டம். அந்த திட்டம் அதே போல மீத்தேன் வாயு அங்கு எடுத்தால் மக்களுக்கு பயன்படும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அந்த திட்டத்தில் பின்னாடி குறைபாடு என்பதை கண்டறிந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் தெல்ல தெளிவாக தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறது, இந்த 2 திட்டங்களும் எதிர்க்கப்பட வேண்டியவை. அவைகளுக்கு அரசு தடை செய்திருப்பதற்கு எதிர்த்து இந்த திராவிட முன்னேற்ற எந்த போராட்டம் செய்யவில்லை. ஏனென்று கேட்டால் அப்படியானால் உங்கள் திட்டங்களை எல்லாம் வேண்டுமென்றே காழ்ப்புணர்ச்சியோடு அதிமுக நிறுத்திவிட்டது அப்படின்னு எப்படி குற்றம் சாட்டுறீங்க? நிச்சயமாக சேது சமுத்திர திட்டம் என்பது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் சொன்னதெல்லாம் அனைத்து பேரும் சொன்னாங்க. இதே முதல்வர் அவர்கள் சேது சமுத்திர திட்டம் தொடங்கப்பட்டபோது உரிமை கொண்டாடினார்கள், நாங்கள் தான் சொன்னோன்னு. திடீரென்று அந்த திட்டம் வெற்றி பெற்று விட்டது, திராவிட முன்னேற்ற ஆட்சியில் தொடங்கப்பட்டு விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக அதற்கு மூடு விழா நடத்தினார்கள். அதே போல அறிஞர் அண்ணா நூலக கட்டடம் எல்லாருக்கும் தெரியும். மாணவர்கள் சென்று படிப்பறிவு பெறக்கூடிய, அந்த பட்டறிவு பெறக்கூடிய அந்த நூலகத்தை வாடகைக்கு விட்டு திருமணமே நடத்தினாங்க, எல்லாருக்கும் தெரியும். அதுபோல புதிய தலைமைச் செயலக கட்டிடம் என்ன காரணம் சொன்னாங்க, அங்கேருந்து அதிகாரிகள் வட முடியலன்னு ஒரு காரியத்தை சொன்னாங்க.
இதற்காக மூடப்பட்டது. இப்படி மக்கள் நல திட்டங்கள் என்பது அரசுக்காக தான், மக்களுக்காக தான், மக்கள் வரி பணம் வீணாகிவிடக்கூடாது. அதில் வேணா அவங்க மாற்றங்கள் செய்யலாமே தவிர முழுவதுமாக அந்த திட்டத்தை தோற்கடிக்கக்கூடிய, அதற்கு காரணம் கற்பிக்கக்கூடிய காரியத்தை ஒரு அரசு செய்யக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அந்த கருத்து ஏற்புடையதா உங்களுக்கு? அவருக்கு அது ஏதோ நடந்து விட்டது, நடந்ததற்கு ஏதோ மழுப்பல் என்ன செய்ய வேண்டும், அதையும் அது அப்பொழுதே எதிர்க்கட்சி மீது ஆளுங்கட்சி மீது என்ன கேள்வி எழுப்ப வேண்டும் என்ற முறையிலே கேட்பது. நான் கேட்கிறேன், வீராணம் திட்டம் போட்டது யார்? கருணாநிதி அல்லவா? போட்டு அவர் முடித்தாரா? எத்தனை கோடி செலவானது? என்ன ஆனது? அதனை புதிய வீராணம் திட்டம் என்று அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு போட்டு வெற்றி பெற்று சென்னைக்கு குடிதண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாரா இல்லையா? இதை நாங்கள் கருணாநிதி போட்டது என்று கைவிட்டோமா? எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இப்போ எதோ சொல்றாங்க. ஒகேனக்கல் காவேரி திட்டம், அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போட்டது. எங்கள் வீட்டு கல்யாணத்திற்கு வந்திருந்தார் என்னுடைய குழந்தைகளுக்கு. மறுநாள் தான் இது போட்டு பணம் ஒதுக்கியது அன்றுதான். அங்கேதான் தர்மபுரியிலே எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு பேசி வைத்து அங்கே முடித்து அனுப்பியது. அவர் இறந்து விட்டார். அதற்கு பிறகு கருணாநிதி ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்து கருணாநிதி அவர்கள் முதல்வர், மு.க. ஸ்டாலின் வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர். அவர்கள் நிறைவேற்றியது 18%. அடுத்து அம்மா அவர்கள் முதலமைச்சர், எங்களுடைய தொகுதி எம்எல்ஏ முனுசாமி அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சர், அவர் நிறைவேற்றினது 82%. ஒரு நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டத்தை தொடர்ந்து நிறைவேற்றுறதா சொல்றீங்க. அண்ணா நூலகம் வந்து மக்கள் திட்டத்துல வந்துடுற இந்த திட்டம் மக்களுக்கு தேவை என்பதை நாங்கள் வெறுக்கிறோமா? மக்களுக்கு தேவையான திட்டத்தை மாற்றுகிறோமா, அழிக்கிறோமா? இது எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, நான் கேட்கிறேன், கூவம் சீரமைப்பு திட்டம் என்று போட்டது யார்? ஆட்சி கட்டில் அதற்கு பிறகு எத்தனை முறை முதல்வராக கருணாநிதி அவர்கள் வந்தார்கள். இதுவரையில் அதை நிறைவேற்றவில்லை. ஏன்? என்ன காரணம்? அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிப்பார்கள், அதனால் தன்னுடைய சுயநலத்திற்கு தனக்கு வேண்டியவருக்கு தேவையானது வந்துவிட்டால் அதை கைவிட்டு விடுவார்கள். அப்படி விட்டதுதான் வீராணம் திட்டம் கூட. அப்படி விட்டதுதான் பல்வேறு திட்டங்கள். மின் உற்பத்தி திட்டங்கள் கூட அவர்கள் சொன்ன நேரத்திற்கு 50% முடிந்திருக்க வேண்டும். ஆனால் 18% தான். ஆகவே ஒரு பிரச்சனை ஆரம்பிக்கின்ற பொழுது அதனுடைய வரவு செலவு கணக்கை போட்டு அதோடு நிறுத்தி கொள்வது, அதுக்கப்புறம் ஆர்ப்பாட்டம், போராட்டம், எதிர்கட்சிகள், பொதுமக்கள் கருத்தை கேட்டா தமிழ்நாட்டில் இந்தியால எந்த ஒரு திட்டத்தை எந்த ஒரு அரசாங்கம் போட்டாலும் திட்டம் தீட்டி அது அமலுக்கு வருவதற்கு முன்னால் திட்டம் தீட்டப்படுகிற நிலையிலேயே அவர்களுக்கு எல்லா அரசியல்வாதிகளுக்கும் இதுல ஆதாயம் இருக்கிறது அப்படின்னு ஒரு பொருள் அதுல துணிக்காதா? நிச்சயமாக. நீங்க வந்து திட்டம் போடும், நீங்க பாருங்க, தலைமைச் செயலகம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், தலைமைச் செயலகம் உருவாக்கப்பட்டது, எத்தனை சதவிகித வேலை முடிந்திருந்தது தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். போட்டு அது முடிந்தது எத்தனை சதவிகிதம்? எப்படி எந்த அதிகாரி அவர்கள் இது முடிந்து விட்டது என்று ஃபிட் சர்டிபிகேட் கொடுத்தார்? எப்படி மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தி அங்கே வந்தார்கள்? 6 இலாக்காவிற்கு மேலாக அதில் எந்த அமைப்பும் இல்லை, கட்டிடம் இல்லை, உருவாக்கவும் இல்லை, முடிக்கவும் இல்லை. 36 இலாக்கா கவர்மெண்டில் இருக்கிறதா இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது எந்த அடிப்படையில் அதை வைத்து செய்தார்கள்? சொன்ன பொழுது 2-3 செய்திகளை சொன்னாங்க. திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு மக்கள் தங்களுடைய பங்களிப்பை